வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி எலுமிச்சம்பழ சாப்பாடு, லெமன் ரைஸ் செஞ்சுருக்கோம். இது நம்ம வீட்டு லெமன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப்பாடு வச்சுருக்கேன், தயிரில் பிசைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. தயிர் சாப்பாட்டுக்கு அப்புறம் டைடு லெமன் ரைஸ் சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு தயிர் சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால் வெறும் சாப்பாடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் இங்கே இருக்குது. இது நெல்லிக்காய் ஊறுகாங்க, நெல்லிக்காய் தொக்கு நானே போட்டது. எந்த பொருளுமே போடலை, வெறும் 3 பொருள் தான். இவருங்க இது செஞ்சு 4 நாள் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்குதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் சாப்பாட்டுக்கெலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இதில் வெறும் மிளகா பொடி, உப்பு, நெல்லிக்காய் மட்டும்தாங்க, பெரிய நெல்லிக்காய். அவ்வளோ நல்லா இருக்குது. இது 3 நாளாக வெளியே தான் வச்சுருக்கிறேன், கெட்டு போகலை. இது செய்யும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு பழைய சாப்பாடு வச்சுருக்கேன். எப்பயுமே காலையில் கொஞ்சோண்டு பழைய சாப்பாடு கரைச்சி குடிச்சிட்டு தான் நான் மற்ற எந்த சாப்பாடு தான் சாப்பிட்டு பழகுவேன். ஏன்னா அது எங்கள் அப்பாவோட பழக்கம், அது அப்படியே எனக்கு வந்துருச்சு. உடம்புக்கு நல்லது. அதனால தான் எங்களுக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் இந்த பழைய சாப்பாட்டை ஒரு கிளாஸ் கரைச்சி குடித்தோம்னா எந்த இதாக இருந்தாலும் எங்களுக்கு சரியாக போயிடும். அதனால் பழைய சாப்பாடு டெய்லி கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் தான், இவ்வளோ உண்டு. அதுக்கப்புறம் லெமன் ரைஸ்க்கு சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு வறுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ தான் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். ரெடி ஆயிருச்சு, அதனால் இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இருந்தால் கருகிரும் போல். இங்கே நல்லா செவந்துருச்சு. வேணா தோசைக்கல்லில் கூட ரவுண்டாக போட்டு எடுக்கலாம். நான் இது குட்டி குட்டியாக சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி போட்டு எடுத்துருக்கேன். எண்ணெயும் அளவாக தான் ஊற்றிருக்கேன், ரொம்ப ஊற்றலை, அளவாக தான் ஊற்றிருக்கேன். ஆனால் இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால் போதும், ஊற்றி பண்ணியாச்சு. இதில் அதான் எப்பவும் போல் தான், வெறும் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் தான் போட்டிருக்கேன். அவிச்சு எடுத்து பண்ணியிருக்கேன். அவிக்காமல் பண்ணால் நாக்கு பிக்குங்க. அதனால் இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் சமையல். தயிர் சாப்பாட்டுக்கு நெல்லிக்காய் தொக்கு நல்லா இருக்கும்ல, அதனால் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாழைத்தண்டு உரிச்சு வச்சுருக்குறோம். நாளைக்கு வாழைத்தண்டு தான். நாளைக்கு பொரியல் பண்ணுறேனா இல்லை என்னது தட்டைப்பயிர் போட்டு கூட்டு மாதிரி பண்ணுறேனா அப்படின்னு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பனங்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்குன்ட்டு வாங்கிட்டு வச்சுருக்கேன். நேற்று 2 அவிச்சிட்டேன், இன்றைக்கி 3 இருக்குது. இன்றைக்கி அவிச்சு இதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ். இன்றைக்கி இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல்.